ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம பொதுத்தமிழ் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின் டெஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்கள் சின்சியராக அட்டன் பண்ண பாருங்கள். முதல் கொஸ்டின், ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவை? நம்மளுக்கு தெரியும் அது சங்க காலத்தை சேர்ந்தவை அப்படின்னு. ஏன்னா சங்க காலத்தில் நடந்தது தான் அகலாய்வு பண்ணுறாங்க. அப்போ கிமு 300 முதல் கிபி 300 வரை. அடுத்ததா இரண்டாவது கொஸ்டின், பொருத்தமான இணையை தேர்க. தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் அப்படின்னு சொன்னது கனிலியோவா? மண்புழுவல்ல மானிடனே, இது பாரதியா? கன்று குரல் கேட்ட பசு, இது தாராபாரதியா? தண்ணீர் போல் பணத்தை செலவு செய்தல், இது ஆலந்தூராரா? இதற்கு சரியான விடை என்ன? இதற்கு சரியான விடை தினங்களை கொண்டாடுவதை கைவிடுங்கள் அப்படிங்கிறது கவிக்கோ என்பது பொருத்தமான விடையாகும். புதிய படவீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களே அடிப்படையாக அமைந்தன அப்படிங்கிறது பிரான்சிஸ் சென்கின்ஸு. படவீழ்த்திகள் அப்படின்னா பிரான்சிஸ் சென்கின்ஸு, ஈஸ்ட்மன் படச்சுருள், எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், ஏன்னா ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்துறோம். அதனால தான் இதுக்கு ஆப்ஷனோட கொடுத்தேன். அடுத்ததாக, தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது யாரை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, பெரியாரை. இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பெரியாரை போற்றியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அது பாரதிதாசன். இது ட்விஸ்ட் பண்ணணும்னா இப்படி தான் குரூப் 4ல் ட்விஸ்ட் பண்ணுவாங்க, மற்ற எப்படியும் பண்ண முடியாது. அடுத்ததாக ஐந்தாவது கொஸ்டின், பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார்? இதற்கு சரியான விடை வால்ட் விட்மேன். 6, நாமக்கல் கவிஞரோட படைப்புகளும் அதோட எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க. இசை நாவல், புதினங்கள், கவிதை தொகுப்புகள், மொழிபெயர்ப்புகள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது இசைநாவல் 3, புதினங்கள் 5, கவிதை தொகுப்புகள் 10, மொழிபெயர்ப்புகள் 4. அடுத்ததா, எந்த நாட்டின் அணுத்துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? இதற்கு சரியான விடை உருசிய நாட்டில் தான் அணுத்துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் இருக்குது. மறைமலையடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் இதில் வரும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, சாகுந்தலம். 9, உழவர் ஏறடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று கூறியவர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கம்பர். அடுத்ததா, ஜூலியன் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர். இதற்கு சரியான விடை உவேசா. 11, தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பெரியார். 12, குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 51. 13, தமிழகத்தில் இன்றும் காணப்பெறும் குடைவரை கோவில்களுள் மிக பழமையானது எங்குள்ளது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிள்ளையார்பட்டி. 14, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ரசூல் கம்சதேவ். 15, நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 16, அளவில் சனம் செலவொழியா
வழிகரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேலில் பரிவகற்றி. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதற்கு சரியான விடை பெரிய புராணம். 17. அரிசி என்னும் சொல்லில் ஒரைசா என்னும் எம்மொழிக்கு சென்றது. எம்மொழின்னு பார்த்தோம்னா அது கிரேக்கம். 18. பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் எது? இதற்கு சரியான விடை அனைவரும் வெளியேறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏ கலிங்கத்து பரணி. 19. தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி டாக்டர் க்ரௌட். அடுத்ததா மன்னிப்பு எம்மொழி சொல். இது எம்மொழி சொல் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை இது உருது மொழி சொல். 21. திருப்பாணந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவியுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி குமரகுருபரர். 22. மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர். மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா சுவாமிநாத தேசிகர். மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் சுவாமிநாத தேசிகர். உடம்பார் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். திருமந்திர பாடல் இடம்பெற்றுள்ள தந்திரம் எத்தனாம் தந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அது 3ஆம் தந்திரம். 24. அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது? அரசியல், அங்கவியல், ஒலிப்பியல் அப்படின்னு 3 இருக்குது. அது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பொருட்பால். அடுத்ததா 25. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. இக்குறட்பாவில் ஏமாப்பு என்பதன் பொருள் யாது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பாதுகாப்பு. ஏமாப்புனா பாதுகாப்பு. அடுத்தது அறவுரக்கோவை என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ முதுமொழி காஞ்சி. 27. இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண்விழித்ததும் முதலில் படித்த நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது திருக்குறள். 28. குடிமக்கள் வரலாறு ஆதிக்காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைவது எந்த நூல்? இதற்கு சரியான விடை சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துக்கு முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செயல் அப்படின்னு நிறையா நேம் இருக்குது. 29. எட்டுத்தொகையில் நாடகப்பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக. எட்டுத்தொகையில் நாடகப்பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கலித்தொகை. நாடகப்பாங்கில் அமைந்துள்ள நூல் கலித்தொகை. 30. 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல்கள் படைத்துள்ளார். அவர் யார்? ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல்கள் படைத்துள்ளார். அவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கனிமேதேவையார். என்னென்னா ஏலாதியும் திணைமாலை 150 அப்படிங்கிற 2 படிச்சிருப்பார். 31. என் காற்சிலம்பு மணியுடை அறியே இவ்வடிகள் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மாணிக்கம். மாணிக்கம் அப்படிங்கிறது கண்ணகியோட காற்சிலம்பில் இருந்தது. இதுவே முத்து வந்து கோப்பெருந்தேவி பாண்டியனோட மனைவி காற்சிலம்பு. 32. கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழின் எவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ திருவாசகம். 33. தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார். அம்மொழி எதுவென தேர்ந்தெடு. அதுதான் இந்துஸ்தானி. இந்துஸ்தானியில் குமரகுருபரர் புலமை மிக்கவராக இருந்தார். அவர் வந்து திருப்பாணந்தாளிலும் காசியிலும் வந்து மடத்தை வந்து நிறுவியிருக்காரு. 34. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய இத்தொடரில் துகிர் என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க. துகிர் என்பதன் பொருள் பவளம். 35. தீம்பெளி எந்திரம் பந்தல் வருத்த இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது ஆப்ஷன் சி பதிற்றுப்பத்து. 36. உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் யார்? அதற்கு சரியான விடை சேக்கிலார்.
அடுத்தது 37 புல்லரு புன்கண் தீர்த்தோன் இவ்வரிகளில் இடம்பெறும் பறவையினை தேர்ந்தெடுக்க. புல்லரு என்ன பறவை அப்படின்னு பார்த்தோம்னா அது புறா. புல்லுரு புன்கண் தீர்த்தோன். 38 பிறவிக்கடல் நீந்துவர் நீத்தார் இறைவனடி சேராதார். பிறவிக்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இவ்வடிகள் பயின்று வரும் அணி என்ன அணி அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஏகதேச உருவக அணி. 39 முட்டையிட்டது சேவலா பெட்டையா. இது எனாவலு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அது வினாவலு. 40 பொருந்தாத சொல்லை கண்டறிதல். மாணிக்கம் முத்து பவளம் கிளிஞ்சல். இதில் சரியான விடை கிளிஞ்சல் அப்படின்னு. முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் அப்படின்னு வரணும். இதில் கிளிஞ்சல் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. சொல் பொருளோடு பொறுத்துக. பணப்பு அப்படின்னா என்ன, அடைவினா என்ன, மருங்குனா என்ன, மதுரம்னா என்ன. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது பணப்புனா அழகு, அடைவினா காடு, மருங்குனா பக்கம், மதுரம்னா இனிமை. பிழையற்ற வாக்கியம் எது? இதில் நம்ம இது நிறைய டைம் பார்த்துருக்கோம். பிழையற்ற வாக்கியம் இதில் எது சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் என்பது சரியான விடை. 43 எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என்று தேர்ந்தெடு. எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர். இதற்கு சரியான விடை அது செய்வினை தொடர். எழுவாயே செஞ்சிச்சுன்னா அது செய்வினை தொடர். 44 என்றல் நுந்தை யாவையும் நன்று. இதற்கான இலக்கண குறிப்பை தேர்ந்தெடுக்கணும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது என்றல் அப்படின்னா அது தொழிற்பெயர், நுந்தை அப்படின்னா அது ஒரு மருவு, யாவையும் அப்படின்னா முற்றுமை, நன்று அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. 45 உம்மை தொகையில் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடு. உம்மை தொகையில் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும். அது சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும். 46 ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை. ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை. இதற்கு சரியான விடை அது இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமை வந்து உடல் நிகழ்ச்சி பொருளில் வரும். அடுத்ததா பின்வரும் நூற்றுள் எது உருவகம் அன்று. மொழியமுது, தமிழ்தேன், அடிமலர், கயற்கண். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கயற்கண் என்பது உருவகம் அல்ல. 48 தானம் தவம் தங்கா வியனுலகம் இக்குறட்பாவில் சீர்மோனை பெயரினை தேர்ந்தெடு. இதில் பாருங்க தா 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 3 தா கொடுத்துருக்காங்க. தா வரிசையில் மோனைனா தா வரிசையில் எந்த இது வந்தாலும் அது முதல் எழுத்து ஒன்று தான் மோனை. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 வந்து 1 வந்திருக்கு. இதற்கு சரியான விடை கூலை மோனை. அடுத்ததா உயிர்வரின் உக்குடல் மெய்விட்டு ஓடும். இந்த எந்த புணர்ச்சி விதிப்படி புணர்ந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கன்றா அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி இக்குறட்பாவில் காணலாகும் மோனை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மேற்கதுவாய் மோனை. மேற்கதுவாய்னா 1 3 4 வந்து பொறிஞ்சு வந்திருக்கு. இதனால் அது மேற்கதுவாய். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன தவறு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது. நன்றி.